الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله تعالى من பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, சென்ற வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறிலே திருமணம், பெருமானாருடைய முதல் திருமணம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு நடந்ததை நாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு 25வது வயதிலே திருமணம் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஆச்சரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 25, ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் வயது 40 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவுபடிதான் எதையும் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலே சொல்லி காட்டினார்கள், நான் எந்த ஒரு நிக்காகையும் எந்த செயலையும் அல்லாஹ்வின் உத்தரவின்றி நான் செய்யவில்லை என்று சொல்லி காட்டியதன் மூலம் கதீஜா அன்ஹாவை திருமணம் முடித்ததும் இறைவனின் உத்தரவின்படிதான் திருமணம் முடித்தார் என்பதை நாம் தெரிய முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு முன்பு எப்படி நற்குணம் மிக்கவர்களாக, எப்படி அழகான குணம் மிக்கவர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவும் குணமுடையவராக இருந்தார்களோ, திருமணத்திற்கு பின்பும் அதே வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் எப்பொழுது அவர்களுக்கு ஒரு இறை தாகம் வந்ததோ, இறைவனுடைய தேட்டம் வந்ததோ, அதிகமாக இபாதத்துகளிலே கழிக்க ஆரம்பித்தார்கள். அதிகமாக இபாதத்துகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரங்களை செலவிட்டார்கள். முராகபா என்று ஒன்று சொல்லுவார்கள் அல்லவா, தனிமையிலே அமர்ந்து இறைவனை தியானித்தல் என்ற அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக செய்தார்கள். அதற்கென்று பெருமானார் தேர்ந்தெடுத்த இடம்தான் ஹிரா. ஹிராவுடைய குகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து மக்காவிலிருந்து ஏறத்தாழ 5-6 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலை பொதும்பிலிருந்து மிக உயரமான மலை, அந்த மலையிலிருந்து பார்த்தால், அந்த குகையிலிருந்து பார்த்தால் காபத்துல்லா அப்படியே தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். ஹிராவை, ஹிரா குகையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் பல வகையில் எழுதப்படுகிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையிலே தியானம் செய்து வந்தார்கள். அந்த நேரத்திலே காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவிலே வெள்ளம் ஏற்பட்டது, மேலும் சில தீ ஏற்பட்டு அதன் மூலமாக காபத்துல்லா சிதறமடைகிறது. அந்த காபத்துல்லாவுடைய பல இடங்கள் இடிந்து விடுகிறது. இப்பொழுது அந்த குறைஷிகள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள், காபத்துல்லாவை புதுப்பிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 35 அடைந்திருக்கும் போது காபத்துல்லாவை புதுப்பிக்கும் ஒரு ஏற்பாடு நடந்து, அதற்கு ஹலாலான ஒரு காசுகள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த குறைஷி வம்சத்தினர் எல்லாம் முடிவு செய்து, மக்கத்து காசுகள் எல்லாம் யாரெல்லாம் ஹலாலான பணத்திலிருந்து நல்ல வியாபாரம் செய்திருக்கிறார்களோ அவரிடத்திலிருந்து பொருளை வாங்கி காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். முன்பே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காபத்துல்லாவின் அசல் வடிவத்திலிருந்து மாற்றி இப்பொழுது உள்ள செவ்வக வடிவத்திலே அந்த காபத்துல்லாவை எழுப்புகிறார்கள். எழுப்பி முடிந்ததற்கு பின்பு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பதிலே பிரச்சனை வருகிறது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்
அது இறைவனிடத்திலிருந்து வந்த கல், சொர்க்கத்து கல் அல்லவா. அந்த கல்லை வைப்பதிலே, எடுத்து காபத்துல்லாவில் வைப்பதிலே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்தது போன்று வைப்பதிலே பிரச்சனை வருகிறது. ஒரு கோத்திரம் சொல்லுகிறார்கள் எங்கள் கோத்திர தலைவர் தான் வைக்க வேண்டும் என்று, இன்னொரு கோத்திரம் சொல்லுகிறார் எங்கள் கோத்திரம் தலைவர் தான் வைக்க வேண்டும் என்று. இப்படி ஒருவருக்கொருவர் சண்டை மூண்டு கடைசியாக வாய் சண்டை கைகலப்பாக மாறி கைகலப்பு கத்தி சண்டை வரை போய்விட்டது. ஒருவரை வெட்டிக் கொள்ளவில்லை என்பதுதான் மிச்சம். அப்ப அங்க இருந்த ஒரு கிழவர் முதியவர் சொன்னார், நாம் எல்லாம் சண்டையிட்டுக் கொள்வதிலே எந்த பிரச்சனையும் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒன்று செய்வோம், எல்லோரும் இரவு இங்கே தங்கி விடுவோம், எல்லோரும் இரவு இங்கே தங்கி விடுவோம். தங்கி காலையிலே முதல் நபராக யார் நமக்கு காபத்துல்லாவிற்கு வருகிறாரோ, காபாவை வலம் வருவதற்காக வேண்டி காபாவிலே வணக்கம் செய்வதற்காக யார் வருகிறாரோ அவரை நம்முடைய தீர்ப்பாளராக ஆக்குவோம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம் என்று சொன்ன உடனே அனைத்து நபர்களும் சரி அப்படியே செய்து கொள்வோம் என்று ஒப்புக்கொண்டு அனைவரும் காபத்துல்லாவிலேயே தங்குகிறார்கள். இரவு கடந்து கொண்டே இருக்கிறது, காலை அதிகாலை நேரம் வந்து கொண்டிருக்கிறது, தஹஜ்ஜுடைய நேரம் வருகிறது. தூரத்திலே ஒரு இருட்டிலே ஒரு உருவம் வருவது தெரிகிறது. அனைவரும் எந்த உருவம் என்று எல்லோரும் ஆசையுடன் அந்த வருபவர் நம்முடைய தீர்ப்பாளர் என்று தேடுகிறார்கள். பக்கத்தில் வர வர இருப்பவர்களின் குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. அல் அமீன் வருகிறார், அஸ்ஸாதிக் வருகிறார், உண்மையாளர் வருகிறார், நீதியானவர் வருகிறார் என்றெல்லாம் குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தது. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அன்றைய பொழுதிலே வந்தவுடன் இத்தனை பேர் இருப்பதை பார்த்து எப்பொழுதும் தனியாக வருவோம், இத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆச்சரியத்துடன் வினவும் போது நடந்த செய்தி கூறப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை விடிந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து வைப்பது தானே பிரச்சனை என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை கலட்டுகிறார்கள், அந்த துண்டை விரிக்கிறார்கள், அந்த கல்லை எடுத்து அந்த துண்டிலே வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த கோத்திரங்கள் எல்லாம் சண்டையிட்டீர்கள், எல்லோரும் வாங்கள் என்று சொல்ல அந்த கோத்திர தலைவர்கள் எல்லாம் வந்தவுடன் ஒவ்வொருவரையும் அந்த துணியின் பாகங்களை பிடிக்க சொன்னார்கள். எல்லோரும் துணியின் பாகத்தை பிடித்தவுடனே எல்லோரும் சேர்ந்து தூக்குங்கள் என்று சொல்லி அதை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அந்த இடம் வரை கொண்டு சென்றவுடன் பெருமானார் தங்கள் திருக்கரங்களால் எடுத்து அந்த காபத்துல்லாவிலே பதித்தார்கள். இந்த அற்புதமான தீர்ப்பை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் இவர் உண்மையிலேயே மிகச்சிறந்த மனிதர் என்று ஒப்புக்கொண்டு பெருமானாரின் புகழ் இன்னும் மேலும் மேலும் உயரத் தொடங்கிய நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழாத எந்த இகழுதல் என்ற வார்த்தைக்கு இடமில்லை, அனைவரும் புகழக்கூடியவர்களாக அந்த குறைஷி மக்கள் இருந்தார்கள். யாருமே அவர்களை ஒரு சிறு குறையை கூட அவர்களிலே சிறு பிராயத்திலிருந்து வாலிப பிராயம் வரை 40 வயது வரை கண்டதே இல்லை. அப்படி வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஹிரா குகையிலே சென்று தனிமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய 40வது வயது அல்லாஹ் தஆலா நுபுவத்தை இதுவரை மறைத்து வைத்திருந்த நுபுவத்தை இனிமேல் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயது நுபுவத்து கிடைத்தது என்பது தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே அல்லாஹ் தஆலா அதுவரை மறைத்து வைத்திருந்த நுபுவத்தை நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கினார். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பே நபியாகத்தான் இருந்தார்கள், அது பெருமானாருக்கு மட்டும் தெரியும். பெருமானார் சென்றார், பெருமானார் பிற்காலத்திலே சொல்லி இருக்கிறார்கள், நான் சிறு வயதாக இருக்கும் போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது நான் செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய கல்களும் மரங்களும் எனக்கு சலாம் சொல்லும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று எனக்கு சலாம் சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் பெருமானார் தான் நபி என்பது அவர்களுக்கு முன்பே தெரியும். அவர்கள் நபியாகத்தான் இருந்தார்கள், ஆனால் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவில்லை. தன் மனைவி ஹதீஜா அம்மாவிடத்தில் கூட வெளிப்படுத்தவில்லை. ஏன்? நபி அல்லாஹ்வின் உத்தரவுக்கு மேல் செய்ய மாட்டார். நபி அல்லாஹ்வின் உத்தரவுக்கு மேல் செய்ய மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலே ஹிரா குகையிலே இருக்கும்போது ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வந்து குர்ஆனின் முதல் அத்தியாயமாக சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற அந்த சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய அந்த வெயிட்டோடு குர்ஆன் இறங்கிய அந்த உணர்வோடு பெருமானார் வீட்டிற்கு வந்தார்கள்.
பெருமானாருக்கு வேற்று கொட்டியது. பெருமானார் சொன்னார்கள் அன்னை கதீஜா அம்மாவிடத்துல, தம்மிலூனி தம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அன்பர்களே, பலர்கள் இப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் சரித்திரத்தை படிக்கும் போது, பெருமானார் பயந்து போய் சொன்னார்கள் என்று. பயப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் இருந்தது. என்ன பயம் தெரியுமா? ஹதீஸுகளிலே வாசகம் வருகிறது, பெருமானார் பயந்தது இப்படி ஒரு பொக்கிஷமான நுபுவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்லுகிறானே, என் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேனா? மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறானே, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேனா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்த சொன்னார்கள். அந்த போர்வை போர்த்தினார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அது கதீஜா அம்மா அவர்கள், நீங்கள் நல்லோர்களை ஆதரிக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் எந்த தீமையும் செய்திட மாட்டான், நீங்கள் ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுகிறீர்கள், சொந்தங்களை ஆதரிக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த விதமான தொல்லைகளும் தரமாட்டான் என்றெல்லாம் சொல்லி, தன்னுடைய கதீஜா அம்மாவுடைய சொந்தக்காரர் வரக்கத் இப்னு நௌஃபல், இவர் பெரிய பாதிரியாராக இருந்தவர், வயதானவர், கண்குருடானவர், அவரிடத்திலே சென்று இது போன்று என்னுடைய கணவருக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு உருவம் வந்து இக்ரா என்று ஓத சொன்னது என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா அம்மா வரக்கத் இப்னு நௌஃபலை அழைத்து செல்லும் போது முழு வரலாற்றையும் கேட்டுவிட்டு வரக்கா சொன்னார், நீங்கள் தான் கடைசி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை அல்லாஹ் கடைசி நபியாக ஆக்கியிருக்கிறான், உங்களிடத்திலே வந்தவர் நாமூஸ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பைபிளிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமூஸ் என்று பெயர். அந்த நாமூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்திலே வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஊரை விட்டு விரட்டப்படுவீர்கள். எப்பொழுது சொல்லுகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலே சொல்லி காட்டுகிறார், இந்த ஊரை விட்டும் நீங்கள் விரட்டப்படுவீர்கள், உங்கள் சொந்த மக்களே உங்களுக்கு பல துன்பங்களை தருவார்கள், அந்த நேரத்திலே நான் உயிரோடு இருந்தால் உங்களை கொண்டு உங்களுக்கு தடுப்பதிலே மிகவும், உங்களுக்கு உதவி செய்வதிலே மிகவும் உறுதுணையாக இருப்பேன் என்று வரக்கா சொன்னார். சிறிது காலங்களிலே அவர் மரணித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹி வந்ததற்கு பின்பு ஒரு 6 மாதம், சில சந்தர்ப்பங்களிலே 3 மாதம் என்று சொல்லுகிறார்கள், சில சந்தர்ப்பங்களில் 10 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக வஹி வரவில்லை. வந்த வஹி ஒரே ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து தந்தது, திரும்பவும் தரவில்லை, மிக தாமதமாக ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனோடு அந்த கலாம் பேசிய அந்த சுவை அது திரும்பவும் கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தில் பெருமானார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். நண்பர்களை, நாம் சாதாரணமாக சொல்லலாம், ஒரு காதல் மனைவி, காதலி நம்மிடத்திலே பேசுகிறார், பேசிவிட்டவள் ஆஹா இன்றோடு நம்ம காதலை ப்ரப்போஸ் பண்ணிட்டா, இனிமேல் நம்ம நல்லா பேசுவான்னு நினைக்கிறோம், பார்த்தா அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு பேசவே எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு வருத்தம் வருவல்லவா? அதுபோன்று தன் அன்பன், தன் இறைவன் தன்னோடு பேசிவிட்டு திரும்பவும் பேசவில்லை என்றவுடன் பெருத்த வருத்தம் பெருமானாருக்கு ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் என்னோடு பேசவில்லை என்ற காலம் வந்தவுடனே, அந்த நேரத்திலே நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டேன், ஒரு நாள் என் மீது இறைவன் கோபப்பட்டு விட்டானோ என்று மலை உச்சிகளுக்கு சென்று அங்கிருந்து கீழே விழுந்து நாம் மரணித்து விடலாமா என்று நான் யோசித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டங்களில் சொல்லி இருக்கிறார். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா திரும்பவும் ஆயத்துகளை இறக்கினான். யா அய்யுஹல் முஸம்மில் என்ற போன்ற சூறாக்களை இறக்கி அதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுபுவத்துடைய வேலையை அல்லாஹ் ஆரம்பித்தான். முதலாவதாக தன் மனைவிக்கு சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்திலே கதீஜா அம்மா முதலில் இஸ்லாத்தை தழுவினார்கள். அடுத்து கதீஜா அம்மா அவர்கள் வாங்கி தந்த அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மூன்றாவதாக ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் வீட்டிலே வளர்ந்தார்கள், அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய 16வது வயதிலிருந்து பெருமானாரும் அவர்களும் தோழர், மிகுந்த நட்பு. எந்த காரியங்களை பொது வேலையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 16 வயதிலிருந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இருவருக்கும் 2 வயது கம்மி. பெருமானாருக்கு 40 போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு 38. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூரில் இருந்து வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரம் கேட்கிறார்கள். நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்ன உடனே
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்பாக நடந்த ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு தடவை காபாவின் வாசலில் படுத்திருந்த போது ஒரு கனவு கண்டீரண்டவா? ஒரு வானத்திலிருந்து ஒரு நிலா இறங்கி வந்து பல துண்டுகளாக பிரிந்து அது அனைத்து குறைஷிகளின் வீட்டிற்கும் சென்று திரும்பவும் அது வந்து முழு நிலவாக மாறி உங்கள் வீட்டில் இறங்கியதை ஒரு கனவு கண்டீர்கள் அல்லவா என்று கேட்க திகைத்து போனார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கண்ட கனவை இவர் எப்படி சொல்லுகிறார்? அடுத்து சொன்னார்கள், அந்த கனவை நீங்கள் இந்த இடத்திற்கு பிரயாணம் சென்ற போது இந்த பாதிரியாரிடத்திலே சொன்ன போது நீங்கள் கடைசி நபியின் நண்பராக இருப்பீர் என்று விளக்கம் சொன்னார்கள் அல்லவா என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபேச்சு பேசவில்லை. அப்படியே கையை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலாக இருக்கிறீர்கள் என்று கலிமாவை சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். அதற்கப்புறம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். காலங்கள் கடக்கிறது. 1-2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வரை பெருமானார் தனக்கு தெரிந்தவர்கள் தன்னோடு பழகியவர்கள் இவர்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் 3ஆம் ஆண்டு அல்லாஹ் திரும்பவும் அறிவிக்குகிறான், உங்கள் குடும்பத்தினர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிய உடனே கதீஜா அம்மாவிடத்திலே மஷூரா செய்து ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள். ஒட்டகங்களை அறுத்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து அந்த விருந்தாளிகளாக தன் குடும்பத்தினர்கள் சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் அழைத்து தன் செச்சாமார்கள் இவங்க எல்லா சொந்தத்தையும் அழைத்து குறைஷிகள் எல்லாத்தையும் ஒன்றாக உட்கார வைத்து சாப்பாடு கொடுக்கிறார்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்ததன் பின்பு பெருமானார் எழுந்து நின்று பயான் செய்வதற்கு ஆரம்பிக்கிறார்கள். தன் சொந்த பந்தர்களிடத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் தஆலா ஓரிறைவனாக இருக்கிறான், அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது என்ற பெருமானார் ஆரம்பித்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செச்சா அப்துல்லாவுடைய அன்னார் அபூ லஹப் அவர் எழுந்திருத்து சொன்னார், என்னை நீங்கள் அழைத்தது சாப்பிடுவதற்குத்தான் அழைத்தாய், உன் பேச்சை கேட்பதற்கு நாங்கள் வரவில்லை என்று அவர் எழுந்து செல்ல மற்றவர்களும் எழுந்து சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலையாகி விட்டது. ஓரிரு காலங்கள் சென்றது. திரும்பவும் பெருமானார் இதே போன்ற விருந்தை ஏற்பாடு செய்தார்கள். ஏற்பாடு செய்து எல்லோரையும் அமர வைத்தார்கள். அமர வைத்து சாப்பாடு பரிமாறப்படுகிறது. பெருமானார் சற்று உஷாராக முன்பே எழுந்து விட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பின்புதானே எழுந்து விட்டார்கள். எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே பெருமானார் எழுந்து பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள், அல்லாஹ் தான் நம்மை வளர்த்தவன், அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன் என்று பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். சாப்பிட்டு முடிக்கும் வரை எல்லோரும் கேட்டுவிட்டு சாப்பிட்டு முடித்த அடுத்த வினாடி இந்த மடையனின் பேச்சை கேட்பதற்கு எங்களுக்கு தேவையில்லை, இதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை, எங்கள் வந்த வேலை முடிந்தது என்று அபூ லஹப் கிளம்ப பின்னால் மற்ற சொந்த பந்தங்களும் கிளம்பி விட்டார்கள். அப்பொழுதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மன உறுதியை தளர்த்தி விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்றார்கள். சந்தை கூடும் இடம் இருந்தது, அபூ குபைஸ் மலை இருந்தது. அந்த மலையின் மீது ஏறுகின்றார்கள். என்று சொன்னார்கள். ஒவ்வொரு கோத்திரமாக அழைத்தார்கள். இந்த கோத்திரத்தினரை வாருங்கள், இந்த கோத்திரத்தினை வாருங்கள், ஒவ்வொரு பேராக கூப்பிட்டு எல்லா கோத்திரத்தையும் அழைத்தவுடன் எல்லோரும் வந்து விட்டார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ முஹம்மது இங்கே நிற்கிறேன், இந்த மலையின் மீது குன்றின் மீது முஹம்மது நிற்கிறேன், இந்த குன்றுக்கு பின்னால் ஒரு எதிரியின் கூட்டம் உங்களை எல்லாம் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்க, நீங்கள் சாதிக்காக இருக்கிறீர்கள், இதுவரை உங்கள் வாயிலே ஒரு பொய் வந்ததில்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்று எல்லோரும் ஒருமித்து சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, இந்த உலகம் அழிந்ததற்கு பின்பு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, மௌத் இருக்கிறது, கபர் இருக்கிறது, நாம் நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற பயானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அபூ லஹப் ஒரு கை மண்ணை எடுத்தான். பெருமானாருடைய செச்சா ஒரு கை மண்ணை எடுத்தார். தப்பன் லக, உனக்கு கேடு உண்டாகட்டுமாக என்று எரிந்துவிட்டு, நீ எல்லாம் ஒரு மனிதன் இங்கே வந்து பயான் செய்றியே என்று திட்டிவிட்டு சென்று விட்டார். அல்லாஹுக்கு கோபம் வந்தது. அல்லாஹு தஆலா தப்பத் யதா அபீ லஹபி வதப் என்று அவனை திட்டி அல்லாஹ் ஆயத் இறக்கினான். இதற்கு இன்னொரு வரலாறு சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4 பெண் மக்கள். பெருமானாருக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பெண் மக்கள். அது இருவரை ருக்கையா, உம்மு குல்சும் இருவரையும்
தன் செச்சாவின் மகன்களான இருவருக்கு நிக்கா முடித்து கொடுத்திருந்தார்கள். எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ இந்த தப்பல் லக என்று பெருமானாரை சாபம் விட்டு நேராக வீட்டுக்கு சென்ற அபூ லஹப் தன் மகன்களை அழைத்து, உங்கள் இரு மனைவிமார்களையும் 2 பேரும் தலாக்கு விட்டு கொண்டு போய் பெருமானாரின் வீட்டிலே விட்டு வாருங்கள் என்று சொல்ல, அந்த இருவரும் அதே போன்று கொண்டு போய் தலாக்கு விட்டு சென்றார்கள். அதில் ஒரு மகன் போய் சாதாரணமாக விட்டுட்டு வராம பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உங்க அத்தா கூட நீ இருந்து சாவு அப்படின்னு கேவலமான வார்த்தைகளையும் பேசிவிட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனுக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவனுக்கு சாட்டுவாயாக. இவன் வந்தவுடன் கேட்டான், அபூ லஹப் செச்சா எந்த அளவுக்கு எதிர்த்தாலும் ஈமானை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு வர சொன்னோடனே அந்த 2 மகன்களும் வந்து விட்டுட்டீங்களாப்பா? விட்டுட்டேன். என்ன சொன்னாங்க? நான் ஒன்றும் செய்யலதான் வந்துட்டேன், இந்த பையன் தான் திட்டனா. பெருமானார் ஒரு நாயை சாட்டுவானாக துவா செஞ்சாங்க. ஒன்று ஓங்கி ஒரு அறை விட்டான். ஏன்டா சும்மா தானே விட்டுட்டு வர சொன்னேன், நீ ஏன்டா அந்த மாதிரி செஞ்ச? அறை விட்டு நேரடியாக பாதிரியார்களிடத்திலே சென்றான். சென்று கேட்டான், அல்லாஹ்வின் நாய்களில் ஒன்றை சாட்டுவான் என்று பெருமானார் சொன்னாங்களே, இதுக்கு என்ன விளக்கம்? இப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாரே ஆனால் ஒரு நபியின் நாவிலிருந்து இவ்வாறு வந்தால் அதன் பொருள் சிங்கம் என்று பொருள் என்றார்கள். உடனே அவன் ஒவ்வொரு நாளும் அவனை சுற்றி 70 பாதுகாவலர்களை போட்டான் தன் மகனுக்கு. ஆனாலும் எங்கே சென்றாலும் தன் மகனை கூட அழைத்துக் கொண்டு சென்றிருந்தான். ஒரு பிரயாணத்திலே செல்லும் போது அதே போன்று அவனை ஒரு சிங்கம் கடித்து குதறி அவன் வஃபாத்தான என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதன் பின்புதான் மிக அதிகமான தொல்லைகளை அவர்கள் தருவதற்கு முற்பட்டார்கள். கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, வாயினால் சொல்லி முடித்து விடப்படாத தொல்லைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். உத்பா மிகப்பெரிய தொல்லைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உத்பா எதிரே வருகிறார். வந்தவர் நேராக வந்து பெருமானாருடைய துண்டை பிடித்து அப்படியே முறுக்க ஆரம்பித்தார். பெருமானார் குரவரை நசுங்குகிறது. பெருமானாரை முறுக்குகிறார்கள். நன்றாக இருக்க ஆரம்பித்தான். ஓடோடி வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிடித்து தள்ளி விட்டு அதக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், தன் ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்காக ஒரு மனிதரை கொலை செய்ய நெருங்கி விட்டீர்களே குறைஷிகளே என்று பெருமானார் அவரை பார்த்து திட்டினார்கள். இப்படியாக பெருமானாருக்கு 1-2 தொல்லைகள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுக்கு வந்து தொழுதால் அவர்களை வசைப்பாடுவது, அவர்களை திட்டுவது, அவர்களை என்னவெல்லாம் ஏச முடியுமோ அவ்வாறெல்லாம் ஏசுவது குறைஷிகளுக்கு வாடிக்கையாய் போனது. இந்த உத்பா ஒரு கட்டம் அதிகமாகவே இருந்தான். அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் குறைஷிகளின் தலைவன் அபூ ஜஹலும் நின்றான். அபூ ஜஹல் மிகப்பெரிய கொடூர எதிரியாக மாறினான். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். வந்தான் அபூ ஜஹல். குறைஷிகள் காஃபிர்கள் எல்லாம் இருந்தார்கள். கேட்டான், இதோ முஹம்மது தொழுது கொண்டிருக்கிறார், இவரின் முதுகிலே நான் வரும்போது பார்த்தேன் ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டிருந்தது, அந்த அறுத்த குடலை கொண்டு வந்து போடுவது யார் என்றவுடன் இந்த உத்பா என்ற ஷைத்தான் எழுந்தான். எழுந்து நேராக சென்று அந்த குடலை எடுத்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவுக்கு செல்லுகிறார்கள். அந்த அவர்களின் பிடரியிலே அந்த குடலை போட்டு விட்டான். பெருமானார் எழ முயற்சிக்கிறார்கள், எழ முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். கடுமையான வெப்பம். பெருமானார் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள், எழ முடியவில்லை. சிரிக்கிறார்கள், கிண்டல் அடிக்கிறார்கள், இப்படியே இருந்தார்கள். ஒரு கிழவர் பார்க்கிறார், பெருமானாருக்கு இப்படி ஒரு சொல்லையா என்றுடன் ஓடோடி செல்லுகிறார். பெருமானார் வீட்டுக்கு செல்லுகிறார். பாத்திமா ரலியல்லாஹு 8 வயது பிள்ளை, சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். சொன்ன உடனே 8 வயது பிள்ளை ஓடி வந்து அந்த குடலை இழுக்க முடியாமல் இழுத்து கீழே போட்டதற்கு பின்பு பெருமானார் எழுந்து அமர்ந்தார்கள் என்பது வரலாறு என்பர்களே. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளவு கடந்த தொல்லைகளை பெருமானார் வழங்கிய போதும் இஸ்லாத்தை பரப்புவதில் பெருமானார் எந்த விதமான அவர்கள் குறையும் வைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடவை ரோட்டிலே பார்த்த அபூ ஜஹல் ஓங்கி அறைந்து விட்டான். பெருமானாரை அறைந்து விட்டான். இந்த செய்தியை பெருமானாருடைய செச்சா, இன்னொரு செச்சா ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் வேட்டைக்கு சென்றவர்கள் திரும்பி வந்தபோது கேட்டார்கள். கேட்டவுடன் வீட்டுக்கு செல்லாமல் நேராக அபூ ஜஹலை தேடி செல்கிறார்கள். காபாவிலே பயான் செய்து கொண்டிருந்தார். காபாவிலே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். அவனிடத்திலே சென்று அவனை ஓங்கி ஒரு அறை விட்டு என் தம்பி மகனை அழைப்பதற்கு உனக்கெனடா திமிரு என்று சொல்லிவிட்டு நேராக பெருமானார் இடத்திலே வந்தார். வந்து சொன்னார், என் தம்பி மகனே கவலைப்படாதே, உன்னை அறைந்தவனை நான் அறைந்து விட்டேன் என்று ஹம்சா ரலியல்லாஹு சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் அவனை அறைந்தது எனக்கு சந்தோஷம் இல்லை என்றார்கள். உடனே அவங்க கேட்டாங்க, என்ன உங்களை அடிச்சவனை திருப்பி எடுத்திருக்கேன், சந்தோஷம் இல்லைங்கிறீங்களே?
நீ என்னை அடித்தவனை திருப்பி அடித்தது எனக்கு சந்தோஷம் அல்ல, அதற்கு மாறாக புனிதமிக்க இந்த இஸ்லாத்தை திருக்கலிமாவை உங்கள் நாவால் ஒழிந்து விட்டால் அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொன்ன உடனே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த தொல்லைகள் அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய தோழர்களாக இருந்தவர்களுக்கும் தரப்பட்டது. அன்பர்களே, சஹாபாக்கள் மிகப்பெரிய தொல்லைகளுக்கு ஆளானார்கள். உமையா தன்னுடைய அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செய்த கொடுமை தாங்கள் எல்லாம் அறிந்ததுதான் நண்பர்களே. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செய்த கொடுமை மிகப்பெரிய கொடுமை. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகை பார்த்து விட்டு சொன்னார்கள், இப்படி ஒரு முதுகை நான் உலகத்திலே பார்த்ததே இல்லை என்றார்கள். அவருடைய எஜமான் வெறும் கங்குகளை நிரப்பி அந்த கங்குகளிலே அப்படியே அவரை போட்டு விடுவார். அவரின் முதுகின் கொழுப்பு உருகி கங்குகள் அணைந்து போகும் என்று சொன்னால் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு சஹாபாக்கள் ஆனார்கள். நண்பர்களே, அந்த சஹாபாக்கள் அதில் மிக முக்கியமானவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்திற்காக உயிர் விட்ட முதல் பெண்மணி என்ற பெயரை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றார்கள். அபூ ஜஹல் அவர்களின் அபத்திலேயே அவர்கள் மறைவிடத்திலேயே அம்பை எய்து கொலை செய்தார். அவர்கள் கர்ப்பமான இருந்த நிலையிலே முதலில் ஷஹீதானார்கள். அவருடைய கணவர் யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டகங்கள்ல 4 ஒட்டகங்கள் இந்த பக்கம் கைத்தை கட்டி இந்த பக்கம் காலில் கட்டி இந்த காலில் கயிறை கட்டி இந்த பக்கம் கட்டி இந்த ஒட்டகங்களை இந்த பக்கம் விரட்ட அந்த புத்தகங்களை அந்த பக்கம் விரட்ட 2ஆக பிளந்து ஷஹீதானார்கள். இப்படி சஹாபாக்களின் கொடுமைகளை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அபீசீனியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி தருகிறான். உடனே சஹாபாக்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் அபீசீனியா நாட்டுக்கு போங்க, அங்க கிறிஸ்துவ மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்ற உடனே மறைமுகமாக தெரியாத வண்ணமாக ஒரு 17 நபர்கள் முதலாவதாக ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிற்றா மகன் ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதற்கு தலைமையாக்கி நீங்கள் செல்லுங்கள் என்ற உடனே அவர்கள் செல்லுகிறார்கள். குறைஷிகளை அதையும் பொறுத்துக் கொள்ளவில்லை. ஊரை விட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு அந்த ஊரில் இருந்த செல்வங்களை எல்லாம் விட்டு அடுத்த ஊருக்கு சென்றாலும் அங்கேயும் விட்டு வைக்கவில்லை. உடனடியாக இந்த குறைஷிகள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாமானார், அப்பொழுது காஃபிராக இருந்தார், அவரை அனுப்புகிறார்கள். அவரை அனுப்பி அங்கே சென்று மஜ்ஜாஷி மன்னரிடத்திலே பேசி அவர்களை எல்லாம் அழைத்து வந்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அம்ர் இப்னு ஆஸ் அங்கே போறார். போன உடனே அவர் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் நிறைய காசு பணங்கள்லாம் கொடுத்துட்டு எங்க ஊர்ல இருந்து அடிமைகள் ஒரு 17 பேர் ஓடி வந்துட்டாங்க, எங்கள் ஊரில் அடிமையாக இருந்தவர்கள் தப்பித்து ஓடி வந்திருக்கிறார்கள், எனவே இவர்களை திருப்பி தாருங்கள் என்று கேட்க நஜ்ஜாஷி மன்னர் அப்படியா, அடிமைகள் ஓடி வந்தால் திருப்பி கொடுக்கணும், இழுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. எல்லோரையும் இழுத்து வரப்பட்டது. அதற்கு ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொல்லிக் கொடுத்த அடிப்படையிலே பெருமானார் இன்னென்ன கேள்விகளை இவர் கேட்டால் இப்படி பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலேயே அவர் அழகான முறையிலே பதில் சொன்ன உடனே நஜ்ஜாஷி மன்னர் இல்லை இவர்கள் நல்லவர்கள் தான், இவர்களை நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னவுடனே அடுத்த கேள்வியை கேட்டார். இவர்கள் உங்களுடைய தெய்வமான ஈசாவை குறை சொல்லுகிறார்கள், மரியமை குறை சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பே சூரத்துல் மரியமை சோதி காட்டி ஜாஃபரே நஜ்ஜாஷி மன்னர் என்ன கேள்வி கேட்டாலும் சூரா மரியமிலிருந்து நீ பதில் சொல் என்று பெருமானார் சொல்லிவிட்டு இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லியவுடன் நஜ்ஜாஷி மன்னர் இவர்களை நான் இங்கே வைத்திருப்பேன், இன்னும் எத்தனை முஸ்லிம்கள் வந்தாலும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையிலே அது முடிந்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் கஷ்டப்படக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்களோ கொஞ்சம் கொஞ்சமாக நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் தான் அபூ ஜஹல் மிகவும் கொதித்து போனார். எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்தே தீர வேண்டும் என்று ஒரு கணம் சபதமிட்டான். 2 கல்களை எடுத்து பெருமானாரின் தலையிலே போட்டவர்களை கொல்லுவேன் என்றார். காபாவின் மீது சத்தியம் என்றார். எல்லோரும் செய்து விடுவார்கள் என்று ஆசைப்பட்டார்கள். உடனே 2 கல்லை எடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். வேகமாக சென்றான், கல்லை அடிப்பதற்கு ஓங்கினான். ஓங்கிய வேகத்திலே திரும்பி வந்து விட்டான். திரும்பவும் போனான், திரும்பவும் வந்து விட்டான். இருப்பவன விளையாடுறையாடா, அடிக்கிறத அடித்து வர வேண்டியதான் என்று கேட்டபோது அவன் சொன்னான், இல்லை நான் பக்கத்திலே செல்லுகிறேன், ஒரு ஆண் ஒட்டகம் என்னை கடிப்பதற்காக வேகமாக பாய்கிறது, இதை பார்த்து பயந்து போய் நான் ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆணின் ஒட்டகத்தின் உருவத்திலே என்னை காத்தார்கள் என்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதற்கு அபூஜஹல் செய்த அடுத்த நடவடிக்கை தான், அடுத்து எல்லா குறைஷிகளையும் கூப்பிட்டு வேகமாக பயான் செய்கிறான், வேகமான முறையில் உரையாற்றுகிறான். நீங்கள் எப்படியாவது இந்த முஹம்மதை அழித்தே தீர வேண்டும். யார் அவரை வெட்டுகிறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை யார் கொய்து விடுகிறாரோ அவருக்கு 100 சிவந்த ஒட்டகைகளை நான் பரிசாக தருகிறேன் என்று அறிவிப்பு செய்கிறான். உடனடியாக ஒரு இளவன், ஒரு வயதிலே இளைஞராக இருந்த ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். எழுந்து சொல்லுகிறார், அபூஜஹலே, நீ சொன்ன வார்த்தையிலே மாறு இல்லையே, நீ சொன்ன வார்த்தையிலே மாறு செய்ய மாட்டாயே, கண்டிப்பாக தருவேன், 100 ஒட்டைகள் தருவேன் என்று சொன்னவுடன், அப்படி என்னால் வா, கஅபத்துல்லாவின் திரையை பிடித்து எனக்கு அந்த சத்தியத்தை செய்து கொடு என்று சொன்னவுடன் அந்த இளைஞரை அழைத்துக் கொண்டு காபாவின் திரையை பிடித்து, சத்தியமாக முஹம்மதின் தலையை நீ கொய்தால் உனக்கு 100 ஒட்டகங்களை தருவேன் என்று சத்தியம் செய்கிறார். வேகமாக அந்த இளைஞர் செல்லுகிறார். போகும் வழியிலே அந்த இளைஞர் உருகிய வாளோடு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அங்கே நோக்கி செல்லுகிறார். போகும் வழியிலே இவ்வளவு வேகமாக செல்லுகிறாரே என்ற உடனே போகும் வழியிலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா முஹம்மதை வெட்ட செல்லுகிறாய், உன் குடும்பத்தை திருத்த உனக்கு வக்கில்லை, உன் தங்கை ஃபாத்திமா இஸ்லாமாக ஆகிவிட்டார் என்று சொன்ன உடனே கோபம், பெருமானாரின் மீது இருந்த கோபம் அந்த இளைஞருக்கு முழுமையாக தங்கையின் மீது மாறுகிறது. நேராக செல்லுகிறார், தங்கையின் வீட்டுக்கு செல்லுகிறார். கதவை தட்டலாம் என்று ஓடும் போது உள்ளிருந்து குர்ஆனின் வசனங்கள் ஓடும் சப்தம், குர்ஆனின் வசனங்கள் ஓதும் சப்தம் கேட்கிறது. உடனடியாக என்ன செய்தார், ஓங்கி ஓங்கி தட்ட ஆரம்பித்தார். தட்டன உடனே விளங்கி கொண்டார், உள்ளிருந்த அந்த தங்கை வந்திருப்பது நம்ம அன்னார் தான் வந்திருக்கிறார் என்று விளங்கிக் கொண்டு கதவை திறக்குகிறார்கள். அவர்களின் கணவர் சயீத் உள்ளே இருக்கிறார். அவர்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டிருந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் ஒரு டம்முக்குள்ள ஒளிஞ்சுட்டாங்க. அங்கே ஒளிஞ்சுட்டாங்க. வர்ற நபர் மோசமானவர் அல்லவா, உள்ள வந்தவர் என்ன ஓதிக்கிட்டு இருந்த, என்ன செய்யற அப்படின்னு வேகமாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கோம் அம்மா சொல்ல, பொய் சொல்றையா அப்படின்னு அவர் வைத்திருந்த கத்தியிலேயே ஓங்கி அடித்து விட்டார். அடித்ததிலே மண்டை பிளந்தது, ரத்தம் கொட்டுகிறது. என்னதான் கோபமானவனா இருந்தாலும் அண்ணன் தங்கை என்ற பாசம் இருக்கும் அல்லவா, ரத்தத்தை பார்த்த உடனே கோபம் அடங்கியது. அந்த இளைஞருக்கு கோபம் அடங்கியது. சமாதானமாகி, என்னம்மா இப்படி இருக்க, ஏன் இதை சொல்லக்கூடாதா, ஏன் இது மாதிரி செய்தா என்று சொல்ல போது, சரி என்ன ஓதிக்கிட்டு இருந்த, என்னவோ ஓதும் சத்தம் கேட்டது, அதை கொடு என்று சொல்லி அவர் அந்த பக்கத்தில் இருந்த குர்ஆனின் தாள்களை எடுப்பதற்கு சென்ற போது ஒரு பக்கம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஃபாத்திமா அம்மா ஓடி சென்று அதை எடுக்க விடாமல் பிடித்து கொண்டு, தூய்மையான பின் தான் நான் எடுக்க விடுவேன், தூய்மையானவர் தான் இதை தொட முடியும் என்று வீராவேசமாக சொல்ல, அதை அந்த நபர் ஒழு செய்துவிட்டு வந்து வாங்கி படிக்கிறார்கள். சூரா தாஹாவின் ஒரு சில வரிகளை படிக்கிறார். படிக்க படிக்க அவர் கண்களிலே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு உயர்தரமான வார்த்தைகளா, இதற்கு சொந்தமானவரா முஹம்மது, அவரை கொல்லவா இந்த வாளை நான் எடுத்தேன் என்று சொல்லி, பாத்திமா என் உள்ளத்திலே இஸ்லாம் வந்து விட்டது, என்னை பெருமானாரிடத்திலே அழைத்துச் செல் என்று அங்கு அழைத்துச் செல்லப்பட்டு இஸ்லாமானவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு பின்பு ஓரளவுக்கு உயர்ந்ததாக ஆனது என்று சொன்னாலும், ஆனாலும் சஹாபாக்களுக்கும் பெருமானாருக்கும் இழைக்கப்பட்ட கொடுமைகள் மிக அதிகமாக இருந்தது. வரலாறு இன்னும் நீளமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த வரலாறை கேட்கும் வாய்ப்பையும் சொல்லும் வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி